ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், கேமரா எடுத்து ரொம்ப நாள் ஆச்சு. ஸோ நீ கேமரா எடுத்திருக்கோம், என்ன பண்ண போகிறோம் சொல்கிறவாங்க. ஃபர்ஸ்ட் எல்லாருக்கும் குட் மார்னிங். டைம் இப்போ 5:20 ஆகுது. ஷிஃப்ட்டு முடிச்சுட்டு தூக்கம் வரல. சரி சன்ரைஸ்லாம் பார்த்து பல மாதங்கள் ஆச்சு. அப்படி சன்ரைஸ் பார்த்துட்டு ஃபோட்டோ ஷூட் பண்ணலாம் அந்த பிளான். வாங்க போகலாம். தலைமை வேறு பார்க்குறான், என்னடா என்ன மட்டும் தனியாக போகிற அப்படின்னு. நானும் வருவேன் அடம் பிடிக்கிறான் ஹெல்மெட் எடுத்தோடனே. இவன் எங்கே நம்ம கூப்பிட்டு போகிறது? நம்ம தனியாக தான் போய் ஷூட் பண்ண போகிறோம். சும்மா ஸ்ட்ரீட் ஃபோட்டோ தான் பண்ண போகிறோம். இவனை வேறு கூப்பிட்டு போயிட்டு இவனை பார்த்துக்க ஒரு ஆள் வேணும். சரி பயடா ஓரியோ வந்து பார்க்குறேன். சரி அப்படியே கீழே வந்து பைக் எடுக்கலான்னு வந்து பார்க்கிங் வந்தா நிலா வெளிச்சம் பாருங்க, இன்னும் அப்படியே இருக்கு அழகா. ஓகே அப்படியே பைக் ஸ்டார்ட் பண்ணிட்டு ரைடு போகலாம். ரொம்ப நாள் ஆச்சு, ரோடு ஃப்ரீயாக தான் இருக்கு நினைக்கிறேன் இந்த டைமில். ஆனால் டைம் ஆயிடுச்சு. நான் வெதர் ஆப்பில் பார்க்கும்போது 5:58 சன்ரைஸ் போட்டிருந்தாங்க. ரோடு ஃப்ரீயாக தான் இருக்குது, பரவாயில்ல. பட் ஆனால் சீக்கிரம் போகணும். ஏன்னா இந்த மெட்ரோ ஒர்க் நடக்கிறதுனால எங்கே ஒன் வே போட்டிருக்காங்க, எங்கே ரோட் க்ளோஸ் ஆகிருக்குன்னு தெரியாது. சிக்னல் போட்டாங்க. குறுக்க வந்துட்டு அந்த கௌஷிக்ன்ற மாதிரி வராரு. சிக்னல் போட்டாங்க, போயாச்சு. வா ஸ்கையை பாருங்க எவ்வளோ அழகா இருக்கு, கலர்ஃபுல்லா. ஓகே வந்துட்டோம், பீச் வந்தாச்சு. ஓகே பார்க் பண்ணிட்டு போகலாம். 5:45 கரெக்டாக ஆயிடுச்சு. பரவாயில்ல, ஒன்றும் சன் வெளில வரல, நல்லா இருக்கு இது பார்க்கறதுக்கு. உள்ள போய் பார்க்கலாம் வாங்க. நான் லாஸ்டா பீச் வந்து ஏர் ஷோ நடக்கும்போது வந்தேன். ஏர் ஷோ அந்த டேல வரல, அதுக்கு முன்னாடி அந்த ட்ரைனிங்க போய் வந்து போட்டோ ஷூட்லாம் எடுத்துட்டோம். ஆன் டேல நமக்கு சம்ப கூட்டமா இருக்கும் தெரியும். பட் சேஃபர் சைடா முன்னாடியே 2 நாள் ட்ரைனிங் பண்ணாங்க, அந்த இதுல எடுத்தாச்சு. அதுக்கப்புறம் இப்பதான் வரேன். லாஸ்ட் வீக்லேயே 1 டே பிளான் பண்ணியிருந்தேன் மார்னிங் சன்ரைஸ் பார்க்க வரலான்னு. பட் அப்பவும் பார்த்து கரெக்டாக மழை பெஞ்சுது. ஸோ அதனால இன்னைக்கு கொஞ்சம் ப்ரிப்பேர்டாக ரெயின் கோட்லாம் போட்டு வந்தாச்சு. இங்கே பாருங்க இன்னும் 3 அப்படியே தான் இருக்கு. நான் ஒரு வீடியோ போடுறேன், அந்த வீடியோவில் காட்டுறேன். ஸோ இதுதான் இன்னைக்கான செட்டப் நம்ம வச்சிருக்கோம். ஆக்சுவலாக ட்ரைபாட் யூஸ் பண்ணி தான் எடுக்கணும் மோஸ்ட்லி. ஏன்னா ஷேக் ஓவர் ஆகும். சும்மா நம்ம கேமரால ஓவர் ஷேக் இருக்கு. ஏன்னா நம்மளது மிரர்லெஸ் பேசிக் கேமரானால இமேஜ் ஸ்டெபிலைசேஷன் வந்து கம்மியாக தான் இருக்கும். அதனால ட்ரைபாட் செட் பண்ணியாச்சு. ஸோ இங்கே பாருங்க இதுதான் சன்ரைஸ் எப்படி இருக்கு பாருங்க. ஏன்னா இன்னொரு சன்ரைஸ் வீடியோ போடுறேன், அது கோப்ரோல எடுத்த சன்ரைஸ். அது இன்னமும் சன் வெளியே வரதுனால தெரியும். இது வந்து என்னோட பிடிஎஸ். நான் ஃபோட்டோஸ் எடுத்துட்டு இருந்தேன் நடுவில். அப்புறம் நல்ல லென்ஸ்லாம் மாற்றி ஃபோட்டோ எடுத்துட்டு இருந்தேன். அண்ட் வெயிட் ஃபார் தி மொமெண்ட். ஒரு ஃப்ரேம் மட்டும் பாருங்க. இங்கே நான் ஃபோட்டோ எடுத்துட்டு இருப்பேன், ஒரு சர்ப்ரைசிங்கான ஃப்ரேம் இருக்கு பாருங்க, பார்த்துட்டே இருங்க. இங்கே பாருங்க செம்மையா மாட்டுச்சுல ஃப்ரேமு. ஜெட் அழகா போகுது மேல, செம ஃப்ரேமுங்க இது. இது தனியா ஒரு வீடியோ ஒரு ரீலா போடலான் இருக்கேன். இங்க பாருங்க, இந்த இதுதான் சொன்னேன், இந்த பாயிண்ட் தான் சொன்னேன். இந்த வியூ பாருங்க, சன் இருக்கு இந்த பக்கம், 3 ஒன்றும் மறையவே இல்லை, சூப்பரா இருக்குல்ல. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கான வ்ளாக் முடிஞ்சிருச்சு. ஒரு நல்ல சன்ரைஸ், நல்ல போட்டோஸ் கிடைச்சது. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். பாய்.